Hello friends, welcome to my channel. ஸோ நம்ம எக்ஸலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸலில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்போ வர்ற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எக்ஸலில் பார்க்குற எரர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த எரர்ஸ் எல்லாம் வந்து எப்படி வருது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அந்த எரர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து எப்படி இந்த எரர்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எரர் வந்து அன்அவாய்டபுளாக இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி கேசஸில் நீங்கள் அந்த எரர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மெத்தட்ஸும் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டிவைடட் பை 0 ஸோ அந்த எரர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இன்கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபார்முலா போட்டிருப்பீங்க, லைக் வந்து 2 டிஃப்ரெண்ட் செல்ஸை வந்து டிவைட் பண்ணுற மாதிரி போட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி போடுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த செல் பிளாங்காக இருக்கிறப்போ அது 0 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அதனால் இந்த டிவிஷனுடைய எரர் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த டிவைட் பை 0 அந்த எரர் வந்தது அப்படின்னா நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கிற செல் வந்து பிளாங்காக இருக்கா இல்லையா அப்படின்றது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது மூலமாக இந்த எரரை வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்ற எரர். ஸோ இந்த எரர் வந்து நார்மலாக எப்போ ரைஸ் ஆகும் அப்படின்னா, ஸோ வீலுக்கப் யூஸ் பண்ணுறவங்க வந்து நிறைய இந்த எரர் வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ லைக் வந்து நான் வீலுக்கப் ஃபார்முலாவே போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ஃபார்முலா வந்து வீலுக்கப் ஃபார்முலா போடுறேன். ஸோ என்னன்ற எரர் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஏன் அப்படின்னா நான் கொடுத்துருக்கிற அந்த ரெஃபரன்ஸ் வந்து அந்த இடத்துல இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி எரர் வருது அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க அந்த லுக்கப் வேல்யூ அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்ற எரர் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம்ன்ற எரர். ஸோ நேம்ன்ற எரர் எப்போ வரும் அப்படின்னா, நான் வந்து சிம்பிளாக சம்ன்ற ஃபார்முலா எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 3 செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்ன்ற ஃபார்முலா போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஃபார்முலா. அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த ஃபார்முலாவில் வந்து தப்பான வேல்யூ, லைக் வந்து இப்போது ரேஞ்ச் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அது வந்து எடுத்துக்கும் காலன் கொடுத்து. இன்கேஸ் நான் அந்த காலன் ரிமூவ் பண்ணிட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னா நேம்ன்ற எரர் வரும். ஏன் அப்படின்னா நான் சப்ளை பண்ணியிருக்கிறேன் இந்த வேல்யூ, லைக் அந்த செல் ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் அப்படின்னா நான் கொடுத்துருக்க ஃபார்மேட் வந்து தப்பு, லைக் நேம் எரர் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேம் அப்படின்னு சொல்லி வரும். நீங்கள் அதில் கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வந்து லைக் செலக்ட் பண்ணிக்கிற ரேஞ்சில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே இந்த எரர்ஸ் வந்து உங்களால் அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல் எரர். ஸோ நல் எரர் வந்து எப்போ வரும் அப்படின்னா சேம் சம்ன்ற ஃபார்முலாவே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 3 செல்லுக்கு நான் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஃபார்முலா. இன்கேஸ் நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த காலம் வந்து தூக்கிடுறேன். ஸோ 2 டிஃப்ரெண்ட் செல்ஸாக வந்து அதை ரெஃபர் பண்ணிக்குது. ஸோ இப்போ நான் ஓகே கொடுக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ நல்லுன்னு ரிட்டர்ன் ஆகுது. ஏன் அப்படின்னா நான் சப்ளை பண்ணியிருக்கிற அந்த ரேஞ்சஸும் வந்து பார்த்திங்கன்னா தப்பு. அண்ட் ஆல்சோ அந்த ரெஃபர் பண்ணியிருக்கிற 2 செல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எரருக்கான ரீசன். ஸோ இந்த மாதிரி வந்து நல் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களோட ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கிற செல் வந்து வேல்யூஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் எரர். ஸோ நம்பர் எரர் வந்து எப்போ வரும் அப்படின்னா, ஒரு ஃபார்முலா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் நம்பர், லைக் பாசிட்டிவ் இன்டிஜர் கேட்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாச்சும் நம்பர் வந்து சப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் எரர் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்கொயர் ரூட்ன்ற ஃபார்முலா எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் இன்டிஜர் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கும், லைக் வந்து பாசிட்டிவ் நம்பர் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் வந்து -10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ -10 வந்து இது அக்செப்ட் பண்ணிக்காதனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் எரர் வந்து ரைஸ் பண்ணுது. ஸோ நீங்கள் நம்ம சப்ளை பண்ணியிருக்கிற நம்பர் வந்து இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற நம்பர் இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது நம்பர் எரர் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி கேசஸில் நீங்கள் வந்து எந்த வேல்யூ வந்து சப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அதை வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த எரர் வந்ததுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் எரர். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் எரர்ஸ்லாம் எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஏதாவது இண்டெக்ஸோ இல்லை ரெஃபர் பண்ணுற ஏதாவது ஒரு செல்லோ வந்து இல்லாத பட்சத்தில் இது ரெஃபரன்ஸ் எரர் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 3 காலம் ரெஃபர் பண்ணி ஃபார்முலா போடுறேன். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 3 டிஃப்ரெண்ட் காலமில் செல்ஸ் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபார்முலா வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல போய்ட்டு இதை வந்து டெல் பண்ணிடுறேன் ஒரு காலம். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா
நான் ரெஃபர் பண்ணியிருந்த அந்த செல்லு அந்த இடத்துல டெலிட் ஆகிருக்கு. ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ரெஃபரன்ஸ் எரர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஏற்கனவே அந்த செல் இருந்தது, பட் நான் அந்த செல்லு அந்த காலம் வந்து ரிமூவ் பண்ணுறப்போ நான் ரெஃபர் பண்ணியிருந்த செல்லும் வந்து ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த ரெஃபரன்ஸ் எரர் வந்து வந்துருச்சு. ஸோ நீங்கள் எங்கே ரெஃபரன்ஸ் பார்க்குறீங்களோ அந்த ரெஃபரன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து செல்லிங் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார்முலா வந்து ஒர்க் ஆகும். பட் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எரர் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ எரர். ஸோ வேல்யூ எரர்ன்றது எப்போ ரைஸ் ஆகும் அப்படின்னா லைக் வந்து இப்போ நான் A and 2 ஸோ இந்த மாதிரி வந்து 2 வேல்யூ வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது ரெண்டுத்தையும் நான் வந்து ப்ளஸ் பண்ணுறப்போ எனக்கு வந்து வேல்யூ எரர் வந்து ரைஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா ஏன்றது ஒரு ஆல்ஃபபெட் அண்ட் 2ன்றது ஒரு நம்பர். ஸோ இது ரெண்டுத்தையும் என்னால் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ண முடியாது, அதாவது என்னால் ப்ளஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எரர் வருது. நான் இப்போ ப்ளஸ் அப்படின்னு நான் சொல்கிறப்போ நான் நம்பர்ஸை மட்டும்தான் என்னால் ப்ளஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வேல்யூ எரர்ன்றது வருது. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு லென்த்தியான ரேஞ்ச் வந்து சூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நியூ ஆல்ஃபபெட்ஸ் இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வேல்யூன்ற எரர் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எரர் ரைஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த எரர்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எரர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எக்ஸல்லையே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு இஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு iferror அண்ட் ifNA அப்படின்னு சொல்லி 2 ஃபார்முலா இருக்குது. ஸோ iferror வந்து பார்த்திங்கன்னா காமனாக எந்த டைப் ஆஃப் எரர் வந்தாலும் உங்களால் iferror வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ifNAன்ற எரர் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா NA இந்த எரருக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மகிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய எரர்ஸ் வந்து ரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த எரர்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஃப் எரர், ஸோ இதில் போயிட்டு எரர் இருந்தது அப்படின்னா பிளாங்கை வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா எரர் வர்றப்போ இது ஆட்டோமேட்டிக்காக பிளாங்காக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா NAன்ற எரர் இருக்குது. ஸோ நம்ம ifNன்ற ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலையும் அதே மாதிரி தான் நான் வந்து இன்கேஸ் எரராக இருந்தது அப்படின்னா பிளாங்க் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அந்த எரர் வந்து டிஸப்பியர் ஆகிடுச்சு. ஸோ லைக்வைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஃபார்முலாவுக்கும் iferror ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ifNன்றது ஒன்லி NAன்ற எரருக்காக மட்டும். ஸோ இஃப் எரர்ன்றது NAக்கும் ஒர்க் ஆகும், காமனாக எல்லா எரருக்குமே ஒர்க் ஆகும். ஸோ நான் இப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த iferror ஃபார்முலா வந்து எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ எல்லாத்துக்குமே இது ஒர்க் ஆகும் அப்படின்றது. ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே அந்த iferror ஃபார்முலா வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் வந்து நம்ம அந்த எரர் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி நம்ம எரர் வந்தது அப்படின்னா இந்த பிளாங்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்முலா விட்டு சொல்லியிருக்கோம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எரர் வர்ற டைமில் இதை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணுறதுன்றது ஒரு நம்ம வந்து நம்ம எதுக்காக அந்த ஃபார்முலாஸ் போட்டிருக்கோமோ அந்த பர்பஸை வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த எரர் ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த எரரை வந்து நீங்கள் சால்வ் பண்ண தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும். இன்கேஸ் எரர் வந்து கண்டிப்பாக வந்தே தீரும், அன்அவாய்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த எரர் ஹேண்ட்லிங் ஃபார்முலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏன் எரர் வருது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அந்த எரர் வந்து ரீசால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரியே இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் பாய்.